இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரத்திலே தொடர்ச்சியாக குணசாலியான ஸ்திரீ என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி, இந்த குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள் என்று சொல்லி அவளுடைய மதிப்பை நாம் இந்த வசனத்திலிருந்து அறிய முடிகிறது. அப்படியானால் மதிப்பு மிக்கவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. இந்த மதிப்பு எதோடு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், முத்துக்களை பார்க்கிலும் என்று சொல்லி முத்துக்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முத்து எடுப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது சற்று அரிதான காரியம். சமுத்திரத்தின் ஆழத்தில் சென்று முத்துக்களை எடுக்கிறார்கள், அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயும் அதோடு கூட ஒப்பிடப்பட்டு முத்துக்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமாக விலை உயர்ந்தவள் என்று சொல்லி அவளுடைய மதிப்பு அதிகப்படுத்தி சொல்லப்படுகிறது. நாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்க முடியும். அங்கே ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி வர்த்தகத்தை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் ஞானமானது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே ஷீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஞானம் என்பதற்கு. ஷீ இஸ் மோர் ப்ரெஷியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த விலையேறப்பெற்ற விஷயமாகிய இந்த ஞானத்தோடு முத்துக்கள் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த விலையேறப்பெற்ற ஞானத்தை பெற்றவள் குணசாலியான ஸ்திரீ என்று நாம் இதிலிருந்து கண்டுகொள்ள முடியும். குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள், ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. அப்படியானால் ஞானத்தை பெற்றுக்கொண்டவள் ஒரு விலையேற பெற்ற ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்க முடியும். அப்படியானால் ஒரு ஸ்திரீ குணசாலியாக இருப்பது அவளுக்குள்ள இருக்கிற ஞானத்தை பொறுத்து, அந்த ஞானத்தின் மதிப்பை பொறுத்து அவளுடைய விலை சொல்லப்படுகிறது. எங்கிருந்து அவளுக்கு இந்த மதிப்பு வருகிறது, எங்கிருந்து இந்த ஞானம் வருகிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், நாம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்க முடியும். அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லி. அப்படியானால் யார் யாருடைய உள்ளத்துக்குள்ளே இந்த விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் வருகிறாரோ அவளுக்குள்ளே அந்த ஞானம் வருகிறது. அந்த ஞானம் அவளை விலையேற பெற்றவளாக மாற்றுகிறது, முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றவளாக, குணசாலியான ஸ்திரீயாக. குணசாலியான ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். நாம் வேதாகமத்தில் நம்முடைய முற்பிதாக்களில் யாக்கோபை குறித்து பார்ப்போமானால் அவர் கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசா வேட்டையாடி வனசஞ்சரியா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யாக்கோபு ஒரு குணசாலியாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரம் குணசாலியான ஸ்திரீயை பற்றி பேசுகிறது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்படியானால் இன்றைக்கு பெண்களாகிய நமக்கு நம்முடைய மதிப்பு தெரிந்திருக்க வேண்டும். நாம் எத்தனை விலையேற பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவாகிய ஞானம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் எத்தனை விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய மதிப்பு தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பெண்களுக்கு தங்களுடைய மதிப்பு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு விலையேற பெற்றவர், அவர் கொடுக்கிற ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, அவருடைய ஞானம் அனந்த ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு கிட்டாத ஆச்சரியமான தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாழ்வார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே பிரவேசித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால், நாம் எத்தனை விலையேற பெற்றவர்கள். தன்னுடைய மதிப்பை தானே அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் நான் ஒன்றுக்கும் உதவாதவள், நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களையே தாழ்வாக எண்ணிக்கொண்டு பிரயோஜனமற்ற முறையிலே சோம்பேறித்தனமாக கூட அல்லது பலவீனமானதையே யோசித்து கொண்டு நாட்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது, யார் யாருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவாகிய ஞானம்
உள்ளே பிரவேசித்திருக்கிறதோ, யார் யாருக்குள்ளே இயேசு கிறிஸ்து இரட்சகராக உள்ளே இருக்கிறாரோ, யார் யாருக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் குணசாலிகள். அப்படியானால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் குணசாலிகள். நாம் விலையேற பெற்றவர்கள். அப்படியானால் நாம் மதிப்புள்ளவர்கள், நாம் மதிப்பிற்குரியவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். தேவன் நம்மை மதிப்பிற்குரியவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாழ்கிறதுனால இந்த மதிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த மதிப்பை பயன்படுத்தி கொள்ளாதபடிக்கு நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஏனோ தானோ என்று ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வோமானால் அது எத்தனை வேதனையான விஷயம். தேவாதி தேவன் அகில உலகத்தை படைத்த ராஜாதி ராஜா அவருடைய சர்வ ஞானம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் எத்தனை ஞானத்திற்குரியவர்களாக பிரகாசிக்க வேண்டும், எத்தனையாக தேவ ஞானம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லப்படுவதே மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறதாம். அப்படியானால் தேவனுடைய ஞானம் எனப்படுவதை எப்படி நாம் வரையறுப்பது? அது எத்தனை ஆச்சரியமானது, அது எத்தனை அளவிட முடியாதது. அத்தனை பெரிய ஞானம், அத்தனை பெரிய தெய்வம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எத்தனையாய் மகிமையானவர்களாய் காணப்பட வேண்டும், எவ்வளவு விசேஷித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு கூட உங்களையும் என்னையும் படைத்து இருக்கிறார். அவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய தெய்வீக ஞானம் நமக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஞானத்திலிருந்து எடுத்து நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். நாம் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம் கலங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். சிறந்த ஒரு உத்தியோகத்தை நிர்வகிக்க முடியும். சிறந்த ஒரு வெளி உலக வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட சிறப்பான அம்சங்களை அந்த தெய்வீக ஞானத்தை நமக்குள்ளே வைத்ததன் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். எத்தனை அற்புதமான தேவன், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை வெளியேற பெற்றவர்களாய் அவர் எவ்வளவு மதிப்புள்ளவரோ அவரே நமக்குள்ளே வந்து விடுகிறதுனாலே நம்மையும் அத்தனை மதிப்பிற்குரியவர்களாக மாற்றி விடுகிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது, நாம் மதிப்பிற்குரியவர்கள், மதிக்கப்படத்தக்கவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 17வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பெரோயா பட்டணத்தார் தேவ வசனத்தை மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேத வசனத்தை தினம்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நற்குணசாலிகளா இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவாகிய ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே, வசனத்தை நன்மையும் செம்மையுமான இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறதுனாலே, அது இருதயத்திலே பதித்து கொள்கிறதுனாலே அந்த பெரோயா பட்டணத்தாரை போல நாமும் நற்குணசாலிகளாக இருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்னும் அதிகமாக தேவ ஞானத்தை பற்றி புரிந்து கொண்டவர்களாக, வசனத்தை தியானிக்கிறவர்களாக, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த தெய்வீக ஞானம் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதை காண முடியும். நாமும் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தினரால், நம்முடைய உறவினரால், நம்முடைய அக்கம் பக்கத்தினரால் போற்றப்படுகிற, புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ஞானம் நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் விலையேற பெற்றவர்கள், மதிப்பிற்குரியவர்கள் என்று சொல்லி நாம் நம்மை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிரயோஜனமற்றவள் என்கிற வார்த்தை, நான் ஒன்றுக்கும் உதவாதவள் என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன், அவர் தெய்வீக ஞானமாய் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். நாம் இந்த நாளிலே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஞானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறதுனாலே முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற குணசாலிகளாய் எங்களை மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் விலையேற பெற்றவர் ஆண்டவரே. நீர் வர்ணிக்க முடியாத ஞானமுள்ளவர் ஆண்டவர். நீர்
எத்தனை ஆச்சரியமான தெய்வம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே இன்றைக்கு எங்களை மதிப்பிற்குரியவர்களாக மாற்றினதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மதிப்பை உணராதவர்களாக யார் யார் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ இன்றைக்கு தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரட்டும். ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனாலே தனக்குள் தெய்வீக ஞானம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். தன்னால் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, சிறப்பான ஒரு ஆண்டவரே ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை